ஹலோ டெவலப்பர்ஸ், வெல்கம் டு ontoolkit.in. நம்ம இந்த சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட் அப்புறம் கிட்டை பற்றி பார்க்க போகிறோம். கிட் நமக்கு ப்ரோக்ராமிங் லைஃப்பில் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இதில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம அப்கமிங் டியூட்டோரியல்ஸில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு கம்பெனியில் 2 யூசர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 2 யூசருமே ஒரு ப்ராஜெக்டோட ஃபீச்சர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் ஃபீச்சர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டை சர்வருக்கு ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்றதா அவங்களோட பிளானா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த பிளான்ல இவங்க பாதியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 70% வேலை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். திடீர்னு கிளைண்ட் இந்த பிளானை கேன்சல் பண்றாரு. கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு எனக்கு இதை ஃபர்ஸ்ட் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சினாரியோல இந்த 2 யூசர்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவங்க பண்ணிட்டு இருந்த கோட்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிட்டு இந்த கஸ்டமர் கொண்டு வந்த ஃபியூச்சரை ஆட் பண்ணிட்டு தென் இதை ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க பண்ண ஒர்க்கை ஸ்டார்டிங்ல இருந்து பண்ண வேண்டியது. இதுல நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் ஒன்னை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு கிட் எடுத்துக்கலாம். இந்த கிட்ல இவங்க பண்ணிட்டு இருந்த கோடை புஷ் பண்ணிடுறாங்க. புஷ் பண்ணிட்டு இந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்களோ அந்த கோடை ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ கஸ்டமர் கரண்டா கேட்ட ஃபீச்சர்ஸ் ப்ராடக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அந்த ப்ராடக்டை சர்வருக்கு மூவ் பண்றாங்க. மூவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு 70% ஒர்க் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த கோடை கிட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இந்த கோடு, அதாவது கரண்டா வச்சிருந்த ஃபீச்சர் கோட மெர்ஜ் பண்ணிட்டு இவங்களோட ஒர்க்கை கண்டினியூஸா டெவலப் பண்ணி முடிக்க முடியும். இதுதான் வெர்ஷன் கண்ட்ரோல். இப்போ வெர்ஷன் கண்ட்ரோல ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம். முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருந்தோம். 2 பேரும் ஒரு ஆர்கனைசேஷன் வேலை பண்றாங்க. சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதே 2 பேரு அவங்களோட சோர்ஸ் கோட கிட்ல புஷ் பண்றாங்க. புஷ் பண்ணும்போது இதுல இருந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா, யாரு பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எப்ப பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த கிட்ல இருந்து நம்மளால எடுக்க முடியும். ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல சேஞ்ச் ஆயிருக்குன்னும் போது அந்த விஷயத்த மாத்தி மறுபடியும் பழைய வெர்ஷனுக்கு எடுத்துட்டு போக முடியும். இதுதான் வெர்ஷன் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபீச்சர். ஓகே, உங்க ஃபயர் ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு அதுல கிட்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ சர்ச் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். இந்த சர்ச் பேஜ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்ல git.com ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ரைட் சைட் கார்னர்ல ஒரு மானிட்டர்ல உங்க ஓஎஸ் டைப் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் சஜஸ்ட் ஆயிருக்கும். நீங்க டைரக்டா அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிடும். இந்த டவுன்லோட் பண்ண பேஜ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டவுன்லோட் பண்ணிருக்க சாஃப்ட்வேரை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிடும். யூஸ்வலா இன்ஸ்டாலேஷன் மாதிரி தான். ஜஸ்ட் நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்து டைரக்டா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. எனக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் கொடுக்கும்போது எடிட்டர் வேற தேவைப்படுது, லைக் விஎஸ் கோட். நான் விஎஸ் கோட என்னோட எடிட்டரா சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்து ப்ரொசீட் பண்றேன். ஓகே, இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இதில் ரிலீஸ் பட்ஸ் ஓப்பன் பண்ணணுமா கேட்குது. ஸோ நான் நோ கொடுத்துட்டு நான் டைரெக்டாக ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இது பாப்பப் க்ளோஸ் ஆகிடுச்சு. செக் பண்ணுறதுக்காக விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு கிட்னு டைப் பண்ணுறேன். இப்போ கிட் பேஷ் வந்திருக்கு அப்படின்னா இது இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கிட்டை என்ன வகையெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் இருக்குது, எது எது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்
அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இந்த பேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். தென் இந்த இடத்துல வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி இங்கே வச்சிருக்கேன். சரிங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வச்சிருக்கேன். தென் இந்த ஃபைலோட அவுட்புட் இங்கே நமக்கு காமிக்குது. டெர்மினல் கீழே இருக்கிறத எடுத்து நான் சைடில் வச்சிருக்கேன். நம்மளோட கிளாரிட்டிக்காக இங்கே வச்சு பார்த்துக்கிறதுக்காக வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த இப்போ உங்களுக்கு இந்த பேமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல ஒரு ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்டாக்ஸ் நான் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள ஒரு ஹெச்டிஎம்எலோட ஸ்கெலிட்டன், அந்த ஸ்கெலிட்டனை கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிரியேட் பண்ணியிருக்க ஸ்கெலிட்டனுக்கு உள்ள நான் ஒரு h1 அப்படின்னு ஒரு டேக் வச்சிருக்கேன். இந்த டேக்ல இன்ட்ரோடக்ஷன், இந்த h1 மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். இந்த இதை இனிஷியேட் பண்றதுக்கு நம்ம டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு, டெர்மினல் எப்படி ஓபன் பண்ணணும் அப்படின்னா டெர்மினல்ல நியூ டெர்மினல் கொடுத்தோம்னா இங்க டெர்மினல் ஓபன் ஆகும். இந்த டெர்மினல்ல போயிட்டு git init அப்படின்னு கொடுக்கணும். இப்போ இங்க வந்து initiated empty git repository in file location எந்த இடத்துல வந்து இனிஷியேட் பண்ணிருக்கோம். தென் இங்க பாத்தீங்கன்னா யூன்னு காமிக்கும். யூனா untracked. இது வந்து கிட்ல நம்ம இன்னும் ஆட் பண்ணல அப்படின்னு நமக்கு காமிச்சிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா git add. சரி, இந்த இடத்துல ஒரு ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, இனிஷியேட் பண்ணியாச்சு. தென் இந்த ஃபைலை நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஏன் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ஃபைலே இல்லை, அந்த ஃபைலை நம்ம போய் கிரியேட் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் initiated empty git repository அப்படின்னு இருக்குது. எம்டினா அங்க ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபைலை கிட்டுக்குள்ள ஆட் பண்றதுக்கு git add இந்த ஃபைலோட நேம் index.html அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்த உடனே இங்க நெக்ஸ்ட் லைன்ல எனக்கு எந்த சக்சஸ் மெசேஜ் எதுவுமே வரல. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்னு மாறி இருக்குது, யூன்னு இருந்தது. அப்படி யூல இருந்து ஏன்னு மாறிச்சுன்னா இந்த ஃபைலு ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைலோட கரண்டா இருக்கிற இந்த ரெபாசிட்டரியோட ஸ்டேட்டஸ் செக் பண்றேன். git status அப்படின்னு செக் பண்றேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நியூ ஃபைல் index.html அப்படின்னு இருக்குது. கரெக்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேப் நம்ம வந்து உள்ள ஆட் பண்ணிருக்கோம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள ஆட் பண்ணிருக்கோம். தென் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இந்த ஃபைலை வந்து கமிட் பண்ணணும். கமிட் பண்ணானா இதுல இருக்க சேஞ்சஸ் எல்லாமே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஜ் அப்லோட் பண்றோம் அப்படின்னா கமிட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நடக்கும். இப்போ கிட் கமிட் அப்படின்னு மட்டும் கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். இது இந்த கிட் கமிட் இன்னொரு பேஜை இனிஷியேட் பண்ணும். ரிமூவ் பண்ணிட்டு இனிஷியல் கமிட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டிக் மார்க் கொடுங்க. கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒன் ஃபைல் சேஞ்ச் 11 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆடட் பிளஸ் போட்டிருக்கு, அதை நான் ஆடன்னு சொல்றேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கெட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா நோ பேட்ச் மாஸ்டர், நத்திங் டு கமிட், ஒர்க்கிங் ட்ரீ கிளீன் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா நீங்க இது வரைக்கும் பண்ண சேஞ்சஸை கமிட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க கமிட் பண்றதுக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு காமிக்குது. இப்போ இந்த ஃபைல்ல இன்னொரு சேஞ்சஸ் பண்றாங்க. இங்க ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணிட்டு ஏதோ ஒரு பேராகிராஃப்ல ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவுட்புட் வருதுன்னு வச்சுப்போம். இப்ப பாருங்க இந்த இடத்துல எம்னு இருக்குது. எம்னா மாடிஃபைடு,
அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூன்னா அன்ட்ராக்டு, ஏன்னா ஆடடு, எம்னா மாடிஃபை. இந்த 3 ஸ்டேட்டஸ் தான் அந்த ஃபைல்ல இருக்கும். இப்போ இந்த மாடிஃபை பண்ண ஃபைல நம்ம வந்து கமிட் பண்ண ட்ரை பண்ணலாம். கமிட் அப்படி கொடுக்கலாம். இப்போ இது நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ்டு ஃபார் கமிட் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம இந்த ஃபைலை வந்து ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த ஃபைலை ரிவர்ட் பண்ணி நம்ம பழைய ஃபைலுக்கு போய்க்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு இதை வந்து கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீஸ்டோர் பண்ணிட்டோம்னா ரெக்கவர் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் இப்போ கெட் ரீஸ்டோர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதோட ஃபைல் index.html அப்படின்னு கொடுக்குறேன். இங்க பாருங்க, நம்ம முன்னாடி பண்ணி வச்சிருந்த சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்குது. இப்போ பண்ண அந்த பேராகிராஃப் வந்து போயிடுச்சு. ஸோ ரீஸ்டோர் யூஸ் பண்ணும்போது கிளியரா இது நமக்கு வேணுமா வேணாமா அப்படின்ற விஷயத்த பார்த்துக்கிட்டு பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, மறுபடியும் அந்த பேராகிராஃப் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேராகிராஃப் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல git status அப்படின்னு செக் பண்றோம். அதையும் நீங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து மாடிஃபை ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டினோட் பண்ணும். இந்த மாடிஃபை பண்ணதை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது ஆட் தான் யூஸ் பண்ண போகிறோம். git add. இப்போ இந்த இடத்துல இந்த ஃபைல தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல git add index.html அப்படின்னு கொடுத்த உடனே இது என்ன ஆயிடுச்சு, இப்போ ஆட் ஆயிடுச்சு. இதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். git status இங்க பாத்தீங்கன்னா இங்க மாடிஃபைடு கிரீன் கலர்ல வந்திருக்குது. சேஞ்சஸ் டு பி கமிட்டட் அப்படின்னு போட்டது நமக்கு கமிட் பண்றதுக்கு தயாராயிடுச்சு. கமிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டது. இப்போ கமிட் பண்ணலாம். கிட் கமிட். முன்னாடி ஒரு கிட் கமிட் பார்த்தோம் இந்த இடத்துல. இதை கொடுக்கும்போது இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆயிட்டு மெசேஜ் கேட்டுட்டு இதே கமெண்ட்ல கமெண்ட்டும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது இதே லைன்ல இன்னொரு பேஜ்ல போயிட்டு கமெண்ட் ஆட் பண்ணாம நான் இதே இதுல கமெண்ட்டை வச்சு நான் சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னும் போது டேஷ் எம் டபுள் கோட்ஸுக்குள்ள பேராகிராஃப் ஆடட் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். கொடுக்கும்போது இது வந்து ஆட் ஆயிடுச்சு, சேஞ்சஸ் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கு. நீங்க கமிட் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய கமெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அது லாகா வச்சிருக்கோம். இப்போ கெட்டில் வந்து ஒவ்வொரு சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கிட்டே வரோம் இல்லையா, இந்த சேஞ்சஸ் எல்லாமே என்ன சேஞ்சஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்க. இந்த ரெக்கார்டு தெரிஞ்சா மட்டும்தான் கரெக்டான வெர்ஷனுக்கு போக முடியும். ஒருவேளை நம்ம வந்து பழைய இண்டெக்ஸ் ஃபைல் போனோம், ஒரு 10 கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 10 கமிட்ல இருந்து கமிட்டுக்கு போகும்போது இல்ல 2வது கமிட் போகும்போது எந்த கமெண்ட்டை போட்டு ஸ்டோர் பண்ணணும்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதை கரெக்டா எடுக்க முடியும். இது நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்க. இப்போ இந்த கிட் கமிட் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபை ஆட் பண்ணிட்டேன். சரி, இப்போ சிங்கிள் ஃபைலுக்கு வந்து நம்ம ஆட் பண்றதை வந்து பார்த்தோம். இப்படி இந்த மாதிரி வந்து ஆட் கொடுத்துட்டு அதோட ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல இன்னொரு ஃபைல் இருக்குது. style.css அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சிருக்கோம். சரியா, இந்த style.cssல பேக்ரவுண்ட் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை ஆட் பண்றேன். ரிலேஷன்ல லிங்க்ல அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை ஆட் பண்ணிக்கோங்க. தென் இந்த சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து நம்ம இந்த ஃபைல் கூட ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைல வந்து இருக்குது, இந்த ஃபைலும் இருக்குது. இது மாடிஃபை இருக்குது, இது அன்ட்ராக்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்த கமெண்ட் படி
ஒவ்வொரு ஃபைலை ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கிட் ஆட் அதோட ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இன்னொரு கமெண்ட் இருக்குது கிட் ஆட் டாட் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இது நமக்கு என்னென்ன ஃபைல்லாம் இருக்கோ இப்போ இந்ததா இருக்கட்டும் இந்ததா இருக்கட்டும் மொத்தமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கும். இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நியூ ஃபைல் ஒன்று மாடிஃபை ஃபைல் ஒன்று ஆட் ஆயிருக்குது, ஒரு ஸ்டேஜ் கிரியேட் ஆயிருக்குது. ஸோ இப்போ நான் கமிட் பண்றேன் -7 கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் ஆட் ஆயிருக்குது, 4 இனிஷியேஷன்ஸ் வந்து நடந்திருக்குது அப்படின்னு நமக்கு இங்க கமெண்ட் வந்திருக்கு. பிளஸ் இங்க இருக்கக்கூடிய அந்த 2மே போயிடுச்சு, மாடிஃபைடும் போயிடுச்சு ஆடும் போயிடுச்சு. இப்படிதான் வந்து மல்டிபிள் ஃபைல்ஸை ஆட் பண்ணணும். ஓகேவா? இந்த கிட் லாக் பத்தி பார்க்கலாம். கிட் லாக்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து இது வரைக்கும் இவ்வளவு கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? கிளியர் பண்ணிக்கோங்க. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தோம், நிறைய கமிட் பண்ணியிருக்கோம். இந்த கமிட்ல என்னெல்லாம் நான் கமிட் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் நான் இண்டெக்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கறதுக்கு கிட் லாக் அப்படின்னு கொடுத்தேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து கரண்டா இருக்கக்கூடிய வெர்ஷன். எங்க ஹெட் மாஸ்டர்னு இருக்குதோ இதுதான் வந்து கரண்டா இருக்கக்கூடிய வெர்ஷன். ஓகேவா? மாஸ்டருங்கிறது வந்து இந்ததோட பிரான்ச் பத்தி பார்க்கும்போது கிளியரா புரியும். ஓகேவா? இது வந்து லாகோட ஐடி. ஓகேவா? இதுல யாரு பண்ணாங்க, தென் எப்ப பண்ணாங்க, அவங்க கொடுத்த கமெண்ட் என்ன அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். இப்ப பாருங்க, இனிஷியல் தென் பேராகிராஃப் ஆடட், ஸ்டைல் ஆடட், இந்த மாதிரி வந்து மல்டிபிள் வெர்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம கமெண்ட் கொடுக்கும்போது கிளியரா கொடுக்கணும். இப்போ ஒருவேளை இந்த வெர்ஷன் போகணும் அப்படின்னா நம்ம இந்த ஐடியா வச்சு தான் எடுக்க முடியும், இந்த கமெண்ட்டை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியும். அதனாலதான் கமெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிட் லாக் சர்ச். நம்ம வந்து மல்டிபிள் கமிட்ஸ் பண்ணிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு 1000 கமிட்ஸ் வந்து பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த 1000 கமிட்ஸ்ல நான் பர்டிகுலர் கீவேர்டை தான் நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கும் போது டைரக்டா அதை சர்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டா இருக்குது. அதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னா git log I dash dash grep, தென் அதோட கமெண்ட் இங்க கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேராகிராஃப் போட்டுக்கலாம். என்டர் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த கமெண்ட்ல இருக்கக்கூடிய கீவேர்டை சர்ச் பண்ணிட்டு இந்த கீவேர்டு நீங்க கொடுத்தது கூட மேட்ச் ஆகுன்னு சொல்லிட்டு நமக்கு இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கு. நம்ம 1000 கமிட்ல எங்கெல்லாம் பேராகிராஃப் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து இங்க நமக்கு எடுத்து காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆட் பண்ணி பார்க்கலாம். வச்சுட்டு கிளிக் பண்ணி என்டர் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஆடர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் இங்க எடுத்து நமக்கு காமிக்குது. இப்படிதான் லாக்ல சர்ச் பண்ணணும். நம்ம இது வரைக்கும் கெட் ஆட் கமிட் லாக் சர்ச் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ முக்கியமான ஒரு டாபிக் பிரான்ச்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபைல்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஃபைல்ல இருந்து ஒரு மேஜர் சேஞ்ச் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷனும் பேராகிராஃபையும் எடுத்துட்டு வேற ஒரு பேராகிராஃப் இந்த இடத்துல வைக்க போறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபைலை பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு 2 யூசர் இருக்காங்க, 2 யூசருமே சேம் ஃபைல்ல வேற வேற இடங்கள்ல ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது 2 பேருக்கும் கான்ஃபிளிக்ட் நடக்கும். எங்கன்னா மெர்ஜ் பண்ணும்போது அந்த கான்ஃபிளிக்டை தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிரான்ச் வெர்ஷன் கிரியேட் பண்றாங்க. அந்த பிரான்ச் வெர்ஷன்ல ஒருத்தரும் நார்மல் வெர்ஷன்ல ஒருத்தரும் வேலை செய்யறாங்க. வேலை செஞ்சுட்டு அதை
புஷ் பண்ணும்போது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி புஷ் பண்றாங்க. அப்படிங்கும்போது ஒருத்தர் பார்க்கக்கூடிய வேலை இன்னொருத்தருக்கு வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கும். இதுக்காக தான் மெயினா பிரான்ச் வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம எப்படி ஒரு நியூ பிரான்ச் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். நியூ பிரான்ச் கிரியேட் பண்றதுக்கு git பிரான்ச், பிரான்ச்சோட நேம் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த கமெண்ட் கொடுத்த உடனே எனக்கு ஒரு பிரான்ச் கிரியேட் ஆயிடுச்சு. இதுல என்னென்ன பிரான்ச் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு git பிரான்ச் அப்படின்னு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும், மொத்தம் 2 பிரான்ச் இருக்குது. ஒண்ணு வந்து மாஸ்டர் இருக்குது, இன்னொன்னு செகண்ட் இருக்குது. இப்போ மாஸ்டர்ல நம்ம இருக்கோம். எந்த இடத்துல கிரீன் கலர் அதாவது ஸ்டார் மார்க் வச்சு காமிக்குதோ அந்த வெர்ஷன் தான் நம்ம இருக்கோம், அந்த பிரான்ச்ல தான் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் பிரான்ச்சுக்கு வந்து நான் ஸ்விட்ச் ஆகணும். ஸ்விட்ச் ஆகணும்னு போது கிட் செக் அவுட் செகண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்விட்ச் டு பிரான்ச் செகண்ட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ பிரான்ச் இது செக் பண்ணல, எந்த பிரான்ச்ல இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். கிட் பிரான்ச் கொடுத்தோம்னா இப்போ செகண்ட் ஹைலைட் ஆயிருக்கு. இப்போ இந்த இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து செகண்ட் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் ஆயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் யூசர் வந்து இங்க சேஞ்சஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு பதிலாக வெல்கம் டு திஸ் டியூட்டோரியல் அப்படின்னு டைப் பண்ணிருக்காரு. சம் பேராகிராஃப் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெல்கம் டு திஸ் டியூட்டோரியல்ங்கிறது இந்த பிரான்ச்ல மட்டும்தான் இருக்குதா, நம்ம மாஸ்டர் பிரான்ச்லயும் மாறி இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாமா? நம்ம இதுல வந்து ஆட் பண்ணுங்க. git add star டாட் ஆட் பண்றேன். git commit title change அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த கமிட் வந்து கமிட் ஆயிடுச்சு. இப்போ பிரான்ச் ஸ்விட்ச் பண்ணலாம். git checkout master கொடுத்துட்டு ஸ்விட்ச் பண்றோம். பாருங்க, நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல என்ன வச்சிருந்தோமோ அந்த இங்க ரீப்ளேஸ் ஆகி இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், 2 வெர்ஷன் 2 பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டு ஒரு யூசர் ஒன்லையும் இன்னொரு யூசர் இன்னொன்னையும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 டிஃப்ரெண்ட் பிரான்ச்சை கிரியேட் பண்றதுக்கு இந்த பிரான்ச் யூஸ் ஆகுது. இந்த 2 பிரான்ச்ல என்ன டிஃபரன்ஸ் நடந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு git diff என்னென்ன பிரான்ச் இருக்கோ அந்த பிரான்ச் இங்க கொடுக்கணும். மாஸ்டர் அப்புறம் செகண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இங்க பார்க்கும்போது தெரியும் என்ன ஃபைல் வந்து டெலிட் ஆயிட்டு என்ன ஃபைல் ஆட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு இங்க கிளியரா காமிச்சிருச்சு. இப்படிதான் வந்து 2 பிரான்ச் பேர்ல ஸ்விட்ச் பண்ணிட்டு என்ன டிஃபரன்ஸ் வந்து மாத்திருக்காங்கன்ற விஷயத்தையும் செக் பண்ணிக்க முடியும். இது வந்து நீட்டோட மிகப்பெரிய ஃபீச்சர். மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டியில மேஜர் ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணும்போது இது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா